காலை மாலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். உடலில் ஏற்படுகின்ற சளி சார்ந்த பிரச்சனை, நுரையீரலில் இருக்கின்ற கோடிக்கணக்கான காற்றறைகள் சுருங்கிடும். சில நேரத்தில் அந்த நுரையீரலில் இருக்கின்ற சுருக்கத்தை நீக்கி நன்றாக மூச்சு விட செய்யும். சளிகளை ஆஸ்மா, டிபி எந்த பேஷண்ட்டும் சாப்பிடலாம். சளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துரும். ஐயா சாப்பிடுங்க ஐயா, எப்படி சாப்பிட்டு காமிங்க. பயமில்லாம சாப்பிடலாம். பயமில்லாம சாப்பிடலாமா? ஐயா நீங்க சொன்ன மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா அது எப்படி சாப்பிட்டா சரி பண்ணும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, அப்புறமா நுரையீரல்ல சளி கட்டிக்கிச்சு, கெட்டியா இருக்கு, ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நுரையீரல் இன்ஃபெக்ஷன்றாங்க. இது எப்படி சரி பண்ண முடியும்? உணயமுறைகளுக்கு வணக்கம். காஞ்சோரி, அதாவது கொடி காஞ்சோரி சின்ன மூலிகையும் பெரிய மூலிகையும் ரெண்டுமே காமிக்க போறாங்க. அதுல இருந்து மருத்துவ தகவல் என்ன சொல்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா சிறு காஞ்சேரி, பெரிய காஞ்சேரி வச்சிருக்கீங்க. இந்த ஃபுல்லாவே இந்த வயல்வெளி ஓரமா இருக்கிறது எல்லாமே சிறு காஞ்சேரி, பெரிய காஞ்சேரி தான் நிறைய இருக்கு. சொல்லுங்க ஐயா, இதனுடைய பயன்கள் என்னென்ன, இது பயன்படுத்துறதுனால என்னென்ன மருத்துவ பயன்கள், இது எப்படி சாப்பிடலாம்ன்றத தெளிவா சொல்லுங்க ஐயா. இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்காஞ்சோரி மேல இருக்குது. இது மேல இருக்குது பெரிய காஞ்சோரி. நண்பர்களே இதுதான் பெரிய காஞ்சோரி, பாத்துக்கோங்க. இது கீழே இருக்குது சின்ன காஞ்சோரி. இந்த பெரிய காஞ்சோரி பாத்தீங்கன்னாக்க இலை பெருசா இருக்கு. இந்த சிறு காஞ்சோரி கொஞ்சம் மேல தூக்காமீங்கய்யா. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது சிறு காஞ்சேரி. இது எல்லாமே ஏன் நான் தொடல அப்படின்னா தொட்டாவே அரிக்கும். அரிச்சு அந்த இடத்துல தடிப்பா ஆயிடும். இது வந்து அரிக்கும் தன்மை உடையது. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்க தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கும் பயன்படுத்துவாங்க. சரி ஐயா, இதுல இருந்து என்ன தகவல் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐயா இந்த ரெண்டு மூலிகை பத்தியும் சொல்லுங்க, இதுல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காஞ்சோரி என்று சொல்லக்கூடிய செந்தட்டி இது பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடியது. நுரையீரலில் ஏற்படுகின்ற சளி, இருமல், நுரையீரல் சுருக்கம், மூச்சு வாங்குதல், இது போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த செந்தட்டி என்று சொல்லக்கூடிய காஞ்சோரி. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா அது எப்படி சாப்பிட்டா சரி பண்ணும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, அப்புறமா நுரையீரல்ல சளி கட்டிக்கிச்சு, கெட்டியா இருக்கு, ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நுரையீரல் இன்ஃபெக்ஷன்றாங்க. இது எப்படி சரி பண்ண முடியும்? இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழகத்துல இன்னைக்கு இந்த காஞ்சோரினால நிறைய பேர் ஒரு பயம் உண்டு. இல்ல நானே பயம் தான் தொடாம இப்படி பேசிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நேரத்துல இது டச் பண்ணிடுச்சுன்னா தோல் தடிப்பா வீங்கிடும். அதனால சிறு பிள்ளைங்க ரொம்ப கிட்ட போக பயப்படுவாங்க. கண்டிப்பா. இந்த ரெண்டுமே அரிக்கும், பெருக்காஞ்சோரி, சிறு. அந்த காலத்துல சின்ன குழந்தையா இருக்கும், நாங்க நைட் ஸ்கிட் தானே இந்த இலையை பிடிங்கி மத்தவங்களை தேய்ச்சி விட்டு அப்படியே சொரிஞ்சுன்னு கிடப்பாங்க. அந்த இடத்துல தத்து போட்டுக்கும். ஆமா, அப்படியெல்லாம் விளையாடின காலங்கள் உண்டு. இப்ப பயம் தொடர்றதுக்கு பயம். ஆமா. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு எப்படி சாப்பிடலாம்னா அந்த இலையெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா ஒரு 1/2 கிலோ இலையை நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இதனுடன் சுக்கு, மிளகு, திப்பிலி என்று சொல்லக்கூடிய திருகடகம், அந்த சூரணத்தை, இது வந்து ஒரு 100 கிராம் சூரணம்னா அந்த திருகடகு சூரணம் ஒரு 10 கிராம் கூட கலந்துட்டு வெந்நீரில் காலை மாலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். உடலில் ஏற்படுகின்ற சளி சார்ந்த பிரச்சனை, நுரையீரலில் இருக்கின்ற கோடிக்கணக்கான காற்றறைகள் சுருங்கிடும். சில நேரத்துல அதிகமா கவலைப்படுவோருக்கு, மன உளைச்சல் ஆகுறவங்களுக்கு, சரியா மூச்சு பிரீத்திங் ஆகாதவங்களுக்கு எல்லாம் அந்த நுரையீரலில் சுருக்கம் ஏற்படும். அந்த சுருக்கத்தை எடுக்க வல்ல மூலிகை தான் இந்த காஞ்சோரி. இந்த பவுடரை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அந்த நுரையீரலில் இருக்கின்ற சுருக்கத்தை நீக்கி நன்றாக மூச்சு விட செய்யும். சளிகளை, ஆஸ்மா, டிபி எந்த பேஷண்ட்டும் சாப்பிடலாம். சளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி எடுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த காஞ்சோரி. ஐயா நீங்க இத கொஞ்சம் சாப்பிட்டு காமிங்க ஐயா, எப்படி சாப்பிடுறதுன்னு. இங்க கிள்றீங்களா? இதுல எடுத்துக்கோங்க ஐயா. இந்த சிறு காஞ்சோரி பாருங்க, இவர் எடுக்கிறாரு, எடுத்து சாப்பிட போறாரு. ஐயா சாப்பிடுங்க ஐயா. அப்படியே பறிச்சுட்டாரு. 1 2 3 4 இலை எடுத்துட்டாரு. ஓகேங்க ஐயா. நீங்களும் சாப்பிட்றீங்களா? 2 பேருமே சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க இது எப்படி சாப்பிட்றாங்க, என்ன டேஸ்ட்ல இருக்குதுன்னு கண்டிப்பா காமிக்கலாம். ஐயா சாப்பிடுங்க ஐயா, எப்படி சாப்பிட்டு காமிங்க. பயமில்லாம சாப்பிடலாமா? எனக்கு நீங்க சாப்பிடுறது பயமா இருக்கு. ஐயா இது என்ன டேஸ்ட்ல இருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
குழகுழப்பு முதல் தெரியுது. ஆ. அடுத்து ஒரு ஸ்மைல்டா உப்பு லைட்டா இருக்கு. ஆ. அடுத்து வந்து ம். உண்மையிலேயே கொஞ்சம் காரம் இருக்கு. சாப்பிட ஒரு உணவு பண்ற மாதிரி டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. ஓ சூப்பருங்கய்யா. இலைகள்லயே ரொம்ப டேஸ்டா இருக்கு. இலைகளே டேஸ்டா இருக்கா? ஐயா அப்ப எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இருங்க, இது துறதுக்கே பயமா இருக்கு. ஒன்னாவதா? சரி, நான் இலைய பறிச்சு நீங்க சொல்றீங்கன்னு சாப்பிடுறேன். இது இப்படி தேய்ச்சிப்போம், கையில தேய்ச்சி அப்படின்னாக்க ரொம்ப தெனவு எடுத்து இந்த இடத்துல தட்டா போட்டுக்கும். ஆனா இது நுரையீரலுக்கு நல்லதுன்னு தெரியும். அதே மாதிரி தலையில இருக்கிற பிரச்சனைகள், தலையில நீர் கொத்திருக்கு, காதுல சீல் வடிது, காது இறைச்சல், அதுக்கெல்லாம் ஆயில காய்ச்சி தேய்ச்சுவாங்க. இதை நானும் சாப்பிட்டு காமிக்கிறேன். நம்பி சாப்பிடலாமா? ஒன்னும் ஆகாது. இது மாதிரி கேள்வி நான் கேட்கவே கூடாது. ஏன்னா மூலிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க நஞ்சுத்தன்மை உள்ளதை வந்து எப்படி நஞ்சு முறிக்க முடியும் அப்படின்றது சித்த மருத்துவர்களுக்கு தெரியும், சித்த வைத்தியர்களுக்கும் தெரியும். இது நஞ்சு இல்லாத மூலிகை. இது நஞ்சு ஒரு சிலது இருக்குதுனாலையும் அந்த சொனைதான் நஞ்சுன்னுவாங்க. அதை முறிக்கிறது எப்படின்னாலையும் நம்ம நிறைய வீடியோகள் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இது கண்டிப்பா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அடுத்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கொய்யா கொழுந்த சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த டேஸ்ட்ல ஒரு நல்லா நறுமணமா வேற இருக்கு. நீ சாப்பிடலாம். இது சாப்பிடும்போது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, ஆஸ்மா, விசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கு, இந்த மூலிகை கண்டிப்பா தாராளமா பயன்படுத்தலாம். காதல இறைச்சல் இருக்கு, காதல சவுண்ட் வருது, காதல சீல் வடிது அப்படின்னாலையும், தலையில நீர் கொத்திருக்கு, ஒற்றை தலைவர் ரெட்ட தலைவர்னாலையும் இதை வந்து நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அருமையா கேட்கும். அப்படி தலை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஆயிலா பயன்படுத்துங்க. நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கசாயமாவும் இல்ல பச்சாவும் பயன்படுத்தலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த மூலிகையை சாப்பிடுறது பயமா இருக்கு அப்படின்னா கீழே போன நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது எப்படி மூலிகையை பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லலாம். ஐயா, இந்த மூலிகை பச்சையா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இன்னும் இதுல மெடிசன் இருக்கு. இந்த வேரை எடுத்து நல்லா வேரை பிடிங்க எடுத்துட்டு மண்ணுல வாஷ் பண்ணிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இந்த பட்டையை மட்டும் தட்டி எடுத்துக்கணும். அதனுடன் பனை வெல்லம் போட்டு உரல்ல நல்லா இடிக்கணும். ரெண்டு நைஸா மாத்திர மாதிரி வந்துடும். 10 வயசு பட்ட மேல் குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி காய்ச்சல், அது போன்ற காய்ச்சலுக்கு இது கொடுக்கலாம். சூப்பரா வேலை செய்யும். சரிங்கய்யா, இது பச்சையா சாப்பிடலாம்னு சொல்லிக்கிறீங்க. இதுல நஞ்சு இருக்கா? நஞ்சு கிடையாது. ஆமா, விஷம் இல்ல, விஷம் கிடையாது, சைடு எஃபெக்ட் இல்ல கிடையாது. தாராளமா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை இலை சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு வந்து சிரிப்பு ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கணும், ஒரு 3 இலை சாப்பிடலாம். பெரியவங்களா இருந்தா ஒரு 5-6 இலை சாப்பிடலாம். சரி, நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் சாப்பிட்டே இருக்கேன். ஒன்னாக ரொம்ப அருமையான தகவல் சொல்லிருக்கீங்கய்யா. ஏன் நேர்களே, உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கா, ஆஸ்மா, விசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கா, கவலைப்பட வேண்டாம். அற்புதமான மூலிகை எல்லாம் சொல்லிருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னாக்கா மருந்துகள் வேணும் அப்படின்னா கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு படிச்ச படதாரி மருத்துவங்களை கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனை பெற்று நோய் நொடி இல்லாம நுரையீரல மல்லிப்பூ மாதிரி வச்சு ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.